இன்றைக்கி எங்கள் கீரைக்கார ஆண்டி எனக்கு இந்த கீரை தாங்க கொடுத்தாங்க. இது பேர் வந்து அகத்திக்கீரை. பொடியில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். இந்த அகத்திக்கீரையில் இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல கீரை, அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, சிறு பருப்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி போய் கீரை நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பருப்பும் நல்லா வெந்து போச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக துருகி இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் போடணுங்க. வெல்லம் போட முடியலன்னா நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அகத்திக்கீரை வந்து லைட்டாக உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கீரை எடுத்துக்கோங்க. விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், அயன், ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் நீங்கள் இதை டெய்லி எடுத்துக்க வேணாம். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. சேனலை பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.